ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்த அப்டேட் படி ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் வந்து வீடியோ செக்ஷனுக்குள்ளே, அதாவது கண்டென்ட் பேஜுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஷார்ட் பே கொடுத்துருப்பாங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, வீடியோஸு, லைவ் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு லைவ் ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணி அதிலேயே மோஸ்ட் பாப்புலர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் மோஸ்ட் பாப்புலராக என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதில் மேஜராக மிஸ் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா ஹோல்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு டேட்டா ஹோல்டஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக தான் இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்களுடைய ஓல்டு வீடியோஸையும் அதிகமான பேர் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே சமயம் ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் ஒரு சேனலை வந்து நம்ம புதுசாக பார்த்தாலும் சரி, அந்த ஒரு சேனலை ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனாலும் சரி, அவங்களோட ஓல்டு வீடியோஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் நானும் எந்த ஒரு சேனலுக்குள்ளே போனாலும் அதை வந்து செக் பண்ணுவேன். நீங்கள் எத்தனை பேர் அதை வந்து எல்லா சேனலுமே செக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா யூடியூப் தரப்பில் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டேட்டா ஹோல்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணதை வந்து யூடியூப் டீம் கிட்ட கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத கிரியேட்டர் இன்சைடர் அஃபிஷியல் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறித்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை நாங்கள் குயிக்காக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரீசன் இந்த ஒரு ஃபீச்சர் எதுக்காக ரிமூவ் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சொல்லியிருந்த விஷயம் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கேட்டிருந்தேன் உங்களில் எத்தனை பேர் இந்த ஃபீச்சரை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக ரெண்டாவது விஷயமா அவங்க சொல்லியிருந்தது கொஞ்சம் வேலிடாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஷார்ட்டிங் ஃபீச்சர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே பில்ட் பண்ணதால இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ரிமூவ் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய தாட்ஸாகவும் இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட்டர் இன்சைடர் சேனல்லையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு யூடியூப் ஆப்பை அகெயின் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓல்டு அப்டேட்டே நமக்கு வந்து அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ பண்ணிச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் என்னுடைய சேனலில் போயிட்டு வீடியோஸ் ஆப்ஷனில் போயிடணும்னா நமக்கு ஷார்ட் பை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது போக நார்மலாக நமக்கு ஓல்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது. பட் இந்த ஓல்டஸ்ட் ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் இருக்குது இந்த ஷார்ட்ஸு, லைவ், அதுக்கடுத்து வீடியோஸ், இந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னே தெரில. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்திருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக யூடியூப் கிரியேட்டர் இன்சைடர் சேனலில் அடுத்த வீக்கில் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணி யூடியூப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா ஹோல்டஸ்ட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த அப்டேட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நானும் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ இருக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேமர்ஸ் அவருக்கான கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி லைவ் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.